120 வருஷமா திருப்பரங்குன்றத்துல சமணர் மலை மேல இருக்கிற பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறாங்க. இந்த வருஷமும் தீபம் பிரமாதமா ஏத்திருக்காங்க. யூடியூப்ல கூகுள்ல பார்த்தா தெரியும். சரிங்க, தீபம் ஏத்திட்டான்னு சொல்றீங்க, 120 வருஷமா ஏத்தப்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் பிரச்சனை? யார் சண்டை போடுறா? என்னதான் நடக்குதுன்னா 120 வருஷமா தீபம் ஏத்துறாங்க, பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல, அது மேல தீபம் ஏத்த சொல்றானா பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் இல்ல அங்க ஏத்தாதீங்கன்றான். எங்க ஏத்தக்கூடாதா? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஒட்டி இருக்கிறதுல ஏத்தாதீங்க. சார் 120 வருஷமா சமணர் மலையில பிள்ளையார் கோயில ஏத்துறோம், அங்க ஏத்தாத. சரி, வேற எங்கடா ஏத்தணும்னா மூணாவது மலையில் இருக்கிற தர்கா மேல தான் ஏத்தணும். எங்க ஏத்தணுமா? தர்கா மேல. திருப்பரங்குன்றம் மலை இருக்கு, சமணர் மலை இருக்கு, அந்த பக்கம் அந்த மலை இருக்கு, 120 வருஷமா ஏத்திட்டு இருக்கிறாங்க. ஏண்டானா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற தூண்ல தான் ஏத்தணும்னா இங்க தான் பிரச்சனை வருகிறது. சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த கார்த்திகை தீபம்னா இந்த வருஷம் மட்டும் தான் வந்ததா? போன வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் நீங்களும் நானும் பிறக்காத முதல்ல இருந்து கார்த்திகை தீபம் இருக்கு. இன்னொன்னு கவனிக்கணும், கார்த்திகை தீபம்னா தீபம் ஏத்தது திருவண்ணாமலை மட்டும்தான். திருவண்ணாமலை இருக்கிற மலையில தான் தீபம் ஏத்துவாங்க. ஏன்னா அது அக்னி தலம், சிவன் இருக்கிற அக்னி தலம். அக்னியில தீபம் ஏத்துவாங்க. அங்கதான் லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க நீ தீபம் அன்னைக்கு. இந்த வருஷம் 30 லட்சம் மக்கள் போனாங்க. ஒரு சிறு பிரச்சனை கூட அங்க இல்ல. ஏன்னா போனவெல்லாம் உண்மையான பக்தன், ஈசனை கும்பிட்டா வந்துட்டாங்க. அக்னித்தலம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படுகிறது, எந்த கோயிலையும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் மட்டும் கார்த்திகை தீபத்துக்கு பிஜேபி பிரச்சனை பண்ணதுல என்ன காரணம்? போன வருஷம் கார்த்திகை தீபம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் வரலையா? என்ன காரணம்னா இத்தனை வருஷம் பிரச்சனை பண்ணாம இந்த வருஷம் ஏன் பிரச்சனை பண்றாங்க? ஏன் பண்றாங்க? எலெக்ஷன் வரப்போகுதுன்னு. இந்த எலெக்ஷன்ல மக்களை குழப்பணும், மத கலவரத்தை உண்டாக்கணும், 2 பேரும் அடிச்சுக்கணும், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், பிஜேபி வளரணும், திருப்பியா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு சதி பண்றாங்க. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன், யாருக்கு நம்ம ஓட்டு போட வேணும், யாரு பக்கம் நம்ம நிக்கணும். ஒரு தீப பிரச்சனையை காமிச்சு ஊரை 2ஆக்கி கலவரம் பண்ணி சண்டை உருவாக்குற பிஜேபி வேணுமா? இல்ல நாடு அமைதியா இருக்கணும், எல்லாம் ஒன்னா இருக்கணும், நல்லா இருக்கணும் நினைக்கிற திமுக வேணுமா? நமக்கு யார் நல்லது செய்வா? நம்மோடு யார் இருப்பா? நம்ம எதிர்கால சங்கதிகள் யாரா நல்லா இருப்பாங்க? இன்னைக்கு எழுதி வச்சீங்க.